சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே ஒற்றை அடிச்சிட்டு கிடந்தோம் ஒன்னும் சரிப்பட்டு வந்து கிடாது. நம்ம லைஃப கொஞ்சம் மாத்தணும் என்ன மாத்தியே ஆகணும். அவ இத வாங்கிட்டா இவ அத வாங்கிட்டா, ஆனா நம்ம என்னத்த வாங்க போறோம்? நீ புருஷனை நம்பி ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. புருஷன் என்ன புருஷனை யாரையுமே நம்பி இருக்கக்கூடாது. எல்லாமே நம்ம தான் பாத்துக்கிடணும். இந்த வருஷம் கண்டிப்பா கோடீஸ்வரி ஆவியே தீரணும். என்னது கோடீஸ்வரியா? நீ கேடீஸ்வரி ஆனாலும் அவைய தர கோடீஸ்வரி ஆகிட முடியாது. கோடீஸ்வரி ஆகணும்னா முதல்ல போனை பார்க்கறத குறைக்கணும். யாரு நீ போனை குறைக்க போற? கிழக்க உதிக்கி சூரியனு மேக்க உதிச்சாலும் உதிக்குமே தவிர நீ போனை பக்கத்து குறைப்பியாக்கும் பாப்போம். அப்படி உன்னால முடியாதது எதுவுமே இல்ல 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 இல்ல. இல்ல நான் மாற போறேன். இல்ல இன்னைக்கே மாறிட்டேன். உலகமே 4 முடின்னு சொன்னா என்ன திரும்பி பார்க்கணும். அந்த அளவுக்கு ஃபேமஸான செலிபிரிட்டி ஆகணும். அதுக்கு முதல் ஸ்டெப் இந்த போன் தான் தடையா இருக்கு. இந்த போனை தலைய சுத்தி ஒரு வாரமா தூக்கி போட்டுட்டு இன்னைக்கு முழுக்க போனை தொடப்படாது. எங்க அம்மா தான் போன் அடிக்க பேச முடியுமா? எங்க அம்மிட்ட மட்டும் பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த போனை தலைய சுத்தி ரூமுக்குள்ள போட்டு ரூமை பூட்டி சாவி எடுத்துடணும். அதுக்கப்புறம் எப்படி தொடுதேன்னு மட்டும் பாப்போம் அந்த போனை. ஏமா நல்லா இருக்கியம்மா? தம்பி எப்படி இருக்கான்? நல்லா இருக்கோமா? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ஆமா என் புருஷன் நல்லா இருக்காரு. உன் பேத்தியா அவ எங்க வீட்டுல இருக்கா? லீவ் விட்ட உடனே வட புஷ்பாக்க விட்டு போயிருவா. அந்த பிள்ளைகள் இருக்கலாமா சத்தியா சோனி, அதுல கூட கிடந்து விளாண்டுட்டு எடுப்பா. அல்லது ஒரே உளைச்சலா இருக்குன்னு சொன்னேன்லமாக்கா, எப்படி இருக்கு இப்போ? கை உளைச்சலாமா? அப்படிதான் இருந்தாப்புல இருக்கு. ஏதோ விருந்தாளி மாதிரி வருது போகுது, என்னைய போட்டு ராவணன போகுது, கொஞ்ச நேரத்துல வருது. என்னத்த சொல்ல, இப்ப கூட இடது கையில தான் போன பிடிச்சி பேசிட்டு இருக்கம்மா. நம்பிதானம்மா பொண்ணு பாத்துருவோமா, கவலைப்படாத. சீக்கிரமா பாக்க எடுக்கிறதுக்கு தான் நானும் முயற்சி பண்ணிட்டு கிடக்கேன். கண்டிப்பா உனக்கு சீக்கிரம் ஒரு மர்மம் வந்துடும் அடிப்படி போடுறதுக்கு. ஏமாச்சிருக்க? அது உள்ள கதை தானே. மாமியா மர்மம்னாலே அடிப்படி தானே. ஆனா நீ அப்படி இல்லம்மா, நல்ல தங்கன்னு பாத்துக்கிடுவேன். சரிம்மா போனை வைக்கிட்டம்மா. போனை எடுக்கனாலதான் நான் முன்னேறாம கிடக்கேன்னு சொல்லிட்டு ஒரே அளவலப்பா இருக்கு. அதான் இன்னைக்கு தலையை சுத்தி போனை தூக்கி ரூமுல கொண்டு போட்டுட்டு பூட்டி சாவி எடுத்துறேன்னு நினைக்கம்மா. ஆமா சவத்தப்பட்டு இந்த போனாலதான் பாதி வேணையே. போனை பார்த்துட்டு ஒரு சோழியும் நடக்க மாட்டேங்குமா. நீனும் போனை எடுக்காத என்ன சரியா? தேவைக்கு மட்டும் பேசிக்க. வைக்கிட்டம்மா. சீக்கிரத்துல வீட்டுக்கு வாமா. ஒரு நாள் நிக்கிறமா ஆனாலே மாவு தீந்து போயிருது. என்னத்த போட்டு செய்ய? பூரிய சுட வாயில புட்ட வைக்கவா இல்லன்னு புடலங்காய செய்யவான்னு ஒரே குழப்பமா இருக்கு. சரி பூரியை சுடுவோம். பூரி கொஞ்சம் நல்லா புசு புசுன்னு வந்தாதானே அந்த மனுஷனுக்கு பிடிக்கும். பூரி சப்பையா சப்பி எடுத்து இருந்தா நல்லாவே இருக்கா, திங்கிறதுக்கு ஆவே மாட்டேங்க. சரி பூரி கொஞ்சம் உப்பலா வரணும்னா என்ன செய்யணும்னு லேசா போன்ல பாப்போம். பூரி உப்பலாக நல்ல புஸ்கு புஸ்குன்னு செய்வது எப்படின்னு தமிழ். கொண்டாடி போவா ஆரம்பிச்சிடலாம். இது எதுல முடிய போகுதுன்னு தெரியல. இதான ரகசியம்? இது தெரியாம இவ்வளவு நாள் பூரிய சுட்டுப்பட்டன. பூரிய சுட்டோம்னா என்ன மக்கு? ஏற்கனவே இந்த மனுஷன் மக்கா தான் தெரிஞ்சிட்டு இருக்காரு. இதுல இதை கொடுத்தோம்னா கூட கொஞ்சம் மக்கால தெரிவாரு. பேசாம புட்ட வச்சு விடுவோம். அடா இவன் விளாட் போட்டுருக்கலா? ஐயா ஏ அண்ணனுக்கு கல்யாணமா? ஆமா அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தா பொண்ணு பார்க்க மாதிரி இருக்கு அப்படின்னா முடிவாயாச்சா? பூவைக்கில இருந்து அடுத்தல நிச்சாமலா, அடுத்தல சாப்பிங்க கீப்பிங்க, அடுத்தல கல்யாணம். இப்படி உன்னோட வரிசையா ஒவ்வொரு வீடியோ வரப்போதா? சூப்பரல அடிபொலி. உன்னோட பாத்திர வேண்டியதான். பாவி மக்கா இது எப்படி வரதே? அந்த பிளாக் போட்டிருப்பாள பாப்போம். அன்னைக்கே சொன்னா மாசம் ஆகுது டேட்டு, இந்த 2-3 நாள் அந்த டெலிவரி இருக்கும், ஆஸ்திரிக்கு டாக்டர் வர சொல்லி இருக்காரு அப்படின்னு சொல்லி பிளாக் போட்டா. அடுத்தாப்புல என்னாச்சா தெரியலையா? வயிறு வலி வந்துச்சோ வராம போச்சா? அது ஆஸ்திரி போனால போலியா? குழந்தை பிறந்தோ பிறக்கலையா? சிசேரியனா இல்லைன்னா இந்த நார்மல் டெலிவரியான்னு தெரியலையே? பொம்பளை பிள்ளை பிறந்தா இல்ல ஆம்பளை பிள்ளை பிறந்தா என்ன யாதுனே தெரியலையா? மண்டையே காஞ்சிரும் போல இருக்க. பாப்போம் வரிசையா என்னெல்லாம் போட்டிருக்கான்னு. போட்டிருக்கா 2-3 வீடியோ வரிசையை போட்டு தள்ளி இருக்காளம்மா. ஏன் வயிறு வலி வந்துட்டு போல இருக்கு. ஏமா ஆமா புருஷ மாமி எல்லாரும் சேர்ந்து கார் பிடிச்சி ஆஸ்திரி கூட்டு போறாவோ. எம்மம்மா அடுத்த வீடுல ஆமா ஆஸ்திரியில போய் ஊசியெல்லாம் போட்டாச்சு. வயிறு வலி வந்து அங்கிங்க நடக்கல. அடுத்த வீடுல என்ன பிள்ளை பிறந்துன்னு சொல்லவே இல்லையா? அதுக்குள்ள முடிச்சு விட்டால. அடுத்த வீடியோ போட்டுட்டா பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளைய ரிவீல் பண்ண போறாளா? எப்பா போன உசுறு திரும்பி வந்த மாதிரி இருக்கம்மா. நான் கூட நினைச்ச கீழே விழுந்தானே போன உடச்சிட்டு பொழுக்குன்னு. இப்பதான் ஒண்ணு அவளனா நிம்மதியா இருக்கு. என்னங்க அப்படி பாக்கிய? கூறுகட்டவல கீழே விழுந்து மூஞ்சி முறையெல்லாம் பேத்து வச்சிருக்க. ரத்தம் வந்துட்டி. ரத்தமா ஆதி இப்ப நின்னுரும். என் போனு கொண்டு ஆகாம போச்சா? அது நினைச்சுல நான் பயந்து விட்டேன். சரி பூரி சுடு தானே இல்லாட்டி சுடு. இங்கே மனசுக்கு ஒரு மாதிரி படப்படுத்துட்டு வருது. இனிமே எங்க விட்டு செய்ய வயிறு வர பசிக்க ஆரம்பிச்சிட்டு 2 தோசை ஆளுக்கு 2 வாங்கி போடும். அதை வச்சு நீங்க ஒப்பேத்திக்கிடுவோம். மத்தியானத்துக்கு நல்ல அளவுல பிரியாணி வச்சு தரேன். போன வாரம் தான் பிரியாணி செஞ்சேன், அதுக்குள்ள மறந்து போச்சே அளவெல்லாம். சரி இன்னொரு யூடியூப்ல பாப்போம் என்ன அது அளவுன்னு பார்த்து எடுத்து மத்தியானம் பிரியாணி செஞ்சு போடுவோம்.
இன்னை வா நம்ம சாப்பிடறதே குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கா. இடி உனக்கு வயிறு பசிக்குன்னா முதல்ல நீ அடை தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கூட எனக்கு சுட்டு தரலாம்ல. எனக்கு ஒன்னும் அவசரம் இல்லையே. இல்லன்னா இதை வேணா சாப்பிட்டே முதல்ல. ஒரே குத்த குத்தி விட மனசா. என்ன கேட்டுவிட்டே போ கோவப்படுத. கோபப்படாம என்ன செய்யணும் மனசா? அடதோசை அளவுல சுட்டு அவியல வச்சு கொஞ்சோண்டு கார சட்னி வச்சு கொஞ்சோண்டு சாம்பார் வச்சு கொண்டு தந்திருக்கேன். நீரு மொக்கு மொக்கு மொக்குன்னு மொக்கி விட்டே இருக்காரு. என்னடி சொல்லுத? அடதோசையா அப்போ சாப்பிடாம அப்படியே வெறிக்க பாத்துட்டு இருக்கணுமா? எனக்கு நீ எங்க இருந்து வந்து சேர்ந்திருக்கிற கூறுகட்ட மனசே. சாப்பிடக்கூடாதுன்னு தான் சொன்னேன். அதுக்கா செஞ்சு தந்திருக்கேன். சாப்பிட்டு விட்டு நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்ன நான் மனசாரி இருப்போம்ல. நல்லா இல்ல நான் மட்டும் வாயில வைக்கிறதுக்குள்ள அது அப்படி இருக்கு இது எப்படி இருக்கு 1008 குறை சொல்லி வரல. நல்லா இருக்குடா ஒரு வார்த்தை நல்லா இருக்குன்னு என்னைக்காவது ஒரு நாள் சொல்லியிருக்கேன் மனசா. நானும் காத்து கிடைக்க பக்கத்துல இருந்து இப்ப சொல்லுவேன் அப்ப சொல்லுவேன். நல்லா இருக்குடி. நல்லா இருக்குன்னு சொன்னதை கொஞ்சம் சிரிச்சிட்டு தான் சொல்லி தொலைஞ்சானா. ஏமாக்கா நானும் அடுக்கல இருந்து கேட்டுட்டு தான் இருக்கேன். அது நல்லா இருக்குன்னு ஒரு வார்த்தை சொன்னான் ஐயா. இல்லம்மா சொல்லணும்னு தான் நினைச்சேன். நல்லா இருந்தா அந்த அடுத்தடுத்த வாய் சாப்பிட்டுட்டே இருந்தேன். உங்க மோவன் என்னைக்கு வாயை திறந்து சொன்னாரு? வாயில கொழுக்கட்டை தானே வச்சிருப்பாரு. நல்லா இருக்குன்னா அவ கேக்குதுன்னு நெசந்தன்ல சொன்னா என்ன ஒரு வார்த்தை குறைஞ்சிரா போகுது. யா நானும் இப்படிதான் உங்க அப்பாவுக்கு சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு பாம்போல பக்கத்துல நின்னு பாத்துட்டே இருப்பேன். அவர் போக்குல சாப்பிட்டுட்டே இருப்பாரு. சாப்பிட்டு போட்டு தட்டத்துக்கு வச்சுட்டு அந்த அவர் போக்குல எஞ்சி போயிருவாரு. மனசு சங்கடமா இருக்கும் ஐயா. டேய் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என் மனசு சந்தோஷப்படும். நான் என்ன கைக்கு 2 காப்பா கேட்க போறேன். அவ கேட்கல ஐயா. இதுக்கு நான் என்ன பதில சொல்ல? சரிம்மா இனி சொல்லிருந்தம்மா நல்லா இருக்குன்னு. நல்லா இருக்குன்னு சொன்னா அடுத்தால விதவிதமா செஞ்சாருன்னு ஆசைப்படுவா. வேற என்ன? சாரி சின்ன பொண்ணு. அரியும் பூரியும் நான் சாப்பிடும். அந்த காலத்துல உங்க அப்பா சொன்னாலும் சொல்லாட்டாலும் நான் என் போக்குல அந்த சரின்னு போயிரும் பத்துக்கமாக்கா. ஆனா இப்ப உள்ள பிள்ளைகள் அதெல்லாம் எதிர்பார்க்கலாமக்கா. காலத்துக்கு ஏத்தாப்புல பொண்டாட்டி கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கையா. சரிம்மா நீ சாப்பிட்டியாமா? நான் சாப்பிட்டேன்க்கா. முதல்ல வயிறு பசிக்குன்னு சொன்னா அந்த எனக்கு 2 அடை தோசை சுட்டு தந்துட்டா. தங்கச்சியும் என் கூட சாப்பிட்டுட்டா. மர்மம் வந்துச்சுல அந்த அவளுக்கும் 2 தோசை சுட்டு கொடுத்தா. சாப்பிட்டுட்டு இருக்காரு உள்ள. சரி அடை தோசை ஆறிடுமாக்கா சாப்பிடு. வந்து 2 நாள் ஆச்சு. அதுக்குள்ள எப்படி போச்சுனே தெரியல. இன்னைக்கு சாயந்தரம் கிளம்புனாதான் கரெக்டா இருக்கும். நாளைக்கு சண்டே ஒரு நாள் லீவ் எடுத்துட்டு அப்படியே திங்கக்கிழமை ஆபீஸ் போகுது கரெக்டா இருக்கும். சத்யா ஒரு நிமிஷம் இங்க வந்துட்டு போ. என்னத்தான் சொல்லுங்க. சும்மா தாண்டே கூப்பிட்டேன். அப்பதே உங்களை நோட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன பொறா சொல்லுன்னு ஒரே புலம்பிட்டு இருக்க மாதிரி இருக்கு தன்னால ஒத்தையில. ஒண்ணு இல்லடே. எங்க ஊர்ல எல்லாம் ஒரே கச்சரா பச்சரான்னு ஒரே வண்டி சவுண்டும் அப்படி இப்படின்னு கேக்கும். இங்க எவ்வளவு அமைதியா அழகா இருக்கு தெரியுமா? வில்லேஜ்னா வில்லேஜ் தான். நீங்க என்ன பெரிய சிட்டில இருக்கீங்க? ஓரளவுக்கு சிட்டி உங்க ஊரு. உங்க ஊரை அடிக்கவே முடியாதுப்பா. என்ன அழகா இருக்கு தெரியுமா? 2 நாள் நல்லா ஜாலியா இருந்துச்சு. அங்கேயும் இங்கேயும் போய் நல்லா சுத்தி ஆட்டம் போட்டு நல்ல கிடத்துல எல்லாம் குளிச்சு இப்போ ஊருக்கு போனமே அப்படின்னு நினைக்கும் போதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நீ சாயந்தரம் ஊருக்கு கிளம்பிடுவோமா? அப்புறம் நாளைக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மண்டேல இருந்து ஆபீஸ் தான். ஒரே ஆபீஸ் வீடு வேலை இதேதான் ஒர்க்கு. மண்டை பிச்சிரும். என்னதான் ஊருக்கு கிளம்புறீங்களா? நாளைக்கு சண்டே தானே. நாளைக்கு ஒரு நாள் இருந்துட்டு நாளைக்கு சாயந்தரமே ஊருக்கு போலாமே. இல்ல சத்யா நாளைக்கு என் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே வேற. அவனுக்கு ஏதாவது கிஃப்ட் ஏதாவது வாங்கி வந்து கொடுக்காண்டாமா. அதான் இன்னைக்கே கிளம்பலான்னு இருக்கேன். சரிங்கதா. சரி சர்ப்ரைஸ் தான் வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சேன். ஆனா உன் கால் அளவு எனக்கு தெரியாது. அதான் செப்பல் சைஸ் என்னன்னு சொன்னா உனக்கு ஒரு செப்பல் வாங்கி தரலான்னு யோசிச்சேன். வேண்டதா நான் கட் ஷூ போட்டுருக்கோம்ல. எனக்கு இதான் பிடிக்கும் பாத்துக்கங்க. இருக்குன்னு சொல்லு. சரி நான் ஆசைப்பட்டு வாங்கி தரேன்னு சொல்லுதம்ல. இல்லன்னு டக்குன்னு கிளம்பு. 5 நிமிஷத்துல பைக்ல போய் கடையில போய் வாங்கிட்டு வந்துருவோம். உன் அளவு கரெக்டா கால்ல போட்டு எடுத்து பார்த்து வாங்கிடலாம். ஐயா நீங்க வர சும்மா இருங்க. எங்க அம்மா பிஞ்சு செருப்பாலே அடிப்பா. சரி நீ சொல்லண்டா நானே பாத்துக்கிட்டேன். கடவுளே அம்மா காரிதான் அந்த வரத்து வாரான்னா என் மோனை எப்படியாவது மோனு கட்டி தரலான்னு பார்த்தா இந்த பிள்ளை அதுக்கு எடுத்தாப்புல இருக்கு. இப்படி விட்ட சரிப்படாத. ஏமக்கா சத்யா அம்மா கூப்பிடுதா என்னன்னு கேளமக்கா போ. சரிங்க தே. இந்த பிள்ளை தான் கூட்டு பேசுனா என் மோனுக்கு அறிவிங்க போச்சு. எத்தனை அந்த பையட்ட சொல்லாம சொல்லிட்டு இருக்கேன். மாட்டிராதலன்னு இதான் சமயம்னு என் மோவன் தலையில கட்டி வச்சு விடுவா எங்க மைனிகாரி. புற ஒண்ணு கொடுக்க மாட்டா. தீர் சனத்தி ஒண்ணு கிடையாது. என்கிட்ட 1 இல்ல 2 கையும் விரிச்சிருவா. பப்பரப்பேனு இவர நானும் என் மோனு குடும்பத்தோட தலையில துண்டு போயிட்டு தான் இருக்கணும். பிறகு அவளுக்கு சேர்த்து நம்ம தான் பாடு பார்த்துட்டு தெரியணும். அம்மா இவ யாருடைய தெரியும்ல? நல்லதான் இருந்தியா? நான் என்னைக்கியா நல்லா இருந்தேன். உங்க அப்பனுக்கு கழுத்து நின்னது நிலந்தே இப்படிதானே ஐயா அழுதுட்டு இருக்கேன். நம்ம வீட்டுல பரவாயில்லம்மா. மாமா வீட்டுல இருந்து அழுதுட்டு யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? நான் வரேன்னு சொல்லிட்டே வாங்க கூட. இப்போ உங்க ஐயா வரமாட்டேன்னு சொல்லுதாரு. நான் 2 நாள் இருக்க போறாரா. அந்த பிள்ளைக்கு நான் ஆராய்ச்சி என்னவோ முடியலையா. என்னமா சொல்லுதியா? ஆமாக்கா அந்த பிள்ளைய 2 நாள்ல ஊருக்கு அனுப்பி வச்சிருந்தா. அவர் உங்க ஐயா வருவாருன்னு சொல்லி ஒத்த கால நின்னுட்டு இருக்காரு. நான் கேட்க புடி கொடுக்கவே மாட்டேக்காரு. சொல்லி பிரயோஜனம் இல்ல. அவர் கேட்க மாதிரி நிலையிலும் இல்ல. டேருன்ட்டு அந்த பிள்ளை பின்னால சுத்தம் போது எனக்கு மன சங்கடமா இருக்கு. அதனால நான் ஒண்ணும் பேச மாட்டேயா. நீனே பேசிடுங்க ஐயாட்ட. அப்பா எங்கம்மா? என்னதான் நிக்காரு கூப்பிடு. கூட்டி என்ன ஏதுன்னு கேளு 2ல ஒண்ணா. இல்லன்னா அவர் வரலனா கிடக்கட்டு. நம்ம 2 பேரும் போவோம். அப்படின்னா ஒரேடியா என்ன கூட்டிட்டு போ. நான் எங்க அம்மா வீட்டுல இருந்துருதேன். சரி இருங்கம்மா நான் அப்பா கூட்டுக்கு என்ன ஏதுன்னு கேக்கேன். இதெல்லாம் நான் சொன்னேன்னு சொல்லிட்டு பாய விட்டுறாதையா. அவ்வளவுதான் என்ன பிடிச்சிருவாரு கழுத்தை. அங்க போய் நின்னுக்கோங்க. நான் பேசிடுது அப்பா கிட்ட. அது வரைக்கும் நீங்க வரான்டா என்ன? நான் வரமாட்டேயா. நான் அங்கே நிக்க. நான் நிக்கிற சொல்லாதானே நீ. எப்பா ஒரு நிமிஷம். என்னமாக்கா?
குடல் எடுத்த வாழைக்கா மாதிரி இருந்துகிட்டு டெங்கு கொசு என்ன வறுத்து வருது ஒரு ஆட்டில வைக்கி நம்மள இருக்கட்டும் ஊருக்கு வாரும் போய் சிங்கில வச்சு ஆட்டி போடுறேன் இப்பா சாயந்தரம் ஊர் கிளம்புனா என்ன மக்கள் இப்படி திருதுப்புன்னு சொல்லுத நீனும் உங்க அம்மையும் போயிட்டு வாங்க நானும் 2 நாள் கழிச்சு அந்த பொண்ணை வந்து வண்டி ஏத்தி விட்டுட்டு தான் வருவேன் பத்துக்க செவ்வாய்க்கிழமை வந்துருவேன் சாயந்தரம் போல செவ்வாய்க்கிழமை என்னப்பா சொல்லுதிய இத்தனை நாள் இங்க இருந்தாச்சுலப்பா அவங்க ஏதாவது ஆராய்ச்சி பண்றதுக்கு அப்படி இப்படின்னு வந்திருந்தாங்கன்னா அவங்க போவாங்கப்பா அவங்களே யார்ட்டையாவது யாபச்சிட்டு வாங்க அந்த இடத்துல அப்படி விட்டுட்டு வர முடியாதுலமாக்கா பாதியிலே என்ன நம்பி அவங்க குடும்பத்துக்காரங்க அனுப்பியிருக்காங்க நம்ம வந்து பாதியிலே போனேன்னு வச்சுக்கியேன் என்ன நினைப்பாங்க என்ன நினைச்சு இவருக்கு என்ன வந்துச்சா இவருக்கு என்னங்க அப்படி இல்லப்பா நம்ம வீட்லயும் சில பல பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்குல்லப்பா யாரு இந்த முண்டகண்ணி சொன்னாலோ ஐயா முண்டகண்ணி யார் முண்டகண்ணி தள்ளு பக்கண்ணிக்கு அவளை 2ல 1 சாச்சு போடுதேன் சும்மா இருங்கப்ப நீங்களும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க தள்ளுல அவர் என்ன செய்தாருன்னு பாப்போம் இன்னைக்கு சாச்சி போடாரம்ல என்ன சாச்சி ஏம்மா நீங்க அதுக்கு மேல கொஞ்சம் அமைதியா இருங்கம்மா தள்ளு நிக்கி அவர் என்ன பேச்சு பேசுறாரு முண்டகண்ணியாம்ல முண்டகண்ணி சும்மா இருங்க ஏன் சண்டைக்கு வந்துட்டு இருக்கா எதுக்கு எடுத்தாலும் புலம்பிக்கிட்டு உங்க 2 பேருக்கு இடையில நான் பேசவே முடியல பச்சை அவளை இங்கே கொண்டு கூட போய் ஏன் அவ போக தெரியாதா அவளுக்கு வழி தெரியாமல இருக்கா வந்தவ வந்த மாதிரி போவா ஏன் நீர் காரியத்தை விட்டு தான் அவ போவாளா ஏம்மா அப்பா சொல்லுதல்லாம 2 நாள் இருந்து அவங்கள என்னம்மா சொல்ல அவங்க அப்பாவை நம்பி அனுப்பியிருக்காங்க சரி அது கடைசி வரைக்கும் காப்பாத்தணும்லாமா இவங்க அப்பாக்கு சப்போர்ட் பண்ணியா பண்ணி ஐயோ கடவுளே நான் என்ன சொல்லனே தெரியல 2 பேருக்கு இடையில மாட்டிக்கிட்டு நான் சிக்கி தவிச்சிட்டு கிடக்கேன் நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க நான் 2 நாள் கழிச்சு தான் வருவேன் செவ்வாய்க்கிழமை கண்டிப்பா வந்துருவேன் நீ கிளம்புமாக்கா நீ கிளம்புனாதான் உனக்கு கரெக்டா இருக்கும் நாளைக்கு ஒரு நாள் கொஞ்சம் நிம்மதியா ரெஸ்ட் எடுத்துட்டு இவருக்கு கிளம்பி வேலைக்கு போகணும்ல ஐயா ஆமாப்பா இதான் என் முடிவு இதுக்கு குறுக்க யார் நின்னாலும் சரிதான் வரத பத்தியா மக்கா என்ன வரது வராருன்னு பத்தியா அந்த பிள்ளைகிட்ட தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு நீ சொன்ன கேக்கே நான் சொன்ன கேக்கறான்னு பத்தியா கிட்டுக்கு வர மாட்டாராம் டெங்கு கொசு ஏம்மா சத்தம் போடாதீங்கம்மா தெருவெல்லாம் கேட்குமாங்க நான் சத்தம் போடக்கூடாதுன்னு தான் பேசாம அமைதியா இருந்துட்டு இருக்கேன் உனக்காண்டி தான் இல்ல சரி கிளம்புங்கம்மா சாயந்தரம் ஒரு 4 மணி வாக்குல போவோம் சரி கிளம்புதே 4 மணிக்கு நான் கொஞ்சம் கடைக்கு வேற போக வேண்டி இருக்கு போயிட்டு வரேன் எங்க போறான்னு தெரியல இந்த பிள்ளைக்கு அடுத்தப்பல எதையும் வாங்கி கொடுக்க போறானா பய சொன்னாலும் கேட்க மாட்டான் இது சரிப்பட்டுக்கிடாத இவன்ட்டு சொல்லி சொல்லி பிரயோஜனம் இல்ல வேற எங்க அடிக்கணுமோ அங்க அடிச்சாதான் சரி வரும் மைனியோ வாரேன் குஸ்புட்டு 5-6 ரைடு விடல அவ மோவல அடக்கி வைப்பா அப்பதான் என் மோவனும் அடங்கி இருப்பான் என்ன மைனியா ஊர் கிளம்பிட்டீங்களா இது எப்ப விரட்டலாம் தான் இருக்கலாம் என்ன யாருக்கு தான் மைனியா அதை கொண்டுட்ட இதை கொண்டுட்டாங்க இப்போ ஓடி வந்து எப்ப போவியங்க மரல கேக்க அண்ணன் எப்ப ஒளிவா தின்ன எப்ப காலியாவும் தான் காத்திருக்க போல இருக்கம்மா என்ன மைனியா பேச்சுதான் தேனா இருக்கு எப்பண்டா ஊருக்கு போவேன் தான் காத்திருக்கிய போல இருக்கு என்ன மைனி இப்படி தப்பா நினைச்சிட்டியா இந்த மரமே வந்து ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தாவல அம்மையும் கூட்டு போகணும் சேர்த்து அப்படின்னு சொல்லி சொன்னாவோ அதான் வந்து பாடு வேகல கேட்டுட்டேன் அப்படி நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்கிடாதியா நீங்க எத்தனை நாளும் உங்க அம்மா வீடு எத்தனை நாள்னாலும் இருக்கலாம் உரிமையோட அதானே கேட்டேன் என்ன வரட்ட எந்த கொம்பனாலையும் முடியாது நானா போனா உண்டு மைனியா ஒரு காரியம் கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் பாத்துருங்க ஐட்டே போனேன் என்ன மைனி சொல்லுங்க என் மாமன் கையில கொஞ்சம் சம்பளம் எடுக்க ஆரம்பிச்சிட்டானா மைனியா அதான் பொண்ணு வீட்டுக்காரன் ஒயாம வந்து அலை மோதிச்சு அழிதாவோ சூப்பர் இப்ப சொன்ன மூஞ்சி தாந்துக்கலாம் இப்பதான் அடி கரெக்டா உழுது இப்படியே ஃபாலோ பண்ணிட வேண்டியதான் நானும் கூட ஒரு வருஷம் கூட பாட்டு கூட நினைச்சேன் ஆனா பஞ்சு அடிச்சிட்டு இருக்காவோ நேர்ல தேடி வர ஆரம்பிச்சாச்சு பொண்ணுட்டுக்காரா அன்னைக்கு நான் இல்ல பத்தியில இங்கல இருந்தேன் எங்க பக்கத்துல போய் விசாரிச்சிருக்காவோ போல இருக்கு இப்படி ஒரு மாப்பிள தர இருக்க வீடு பூட்டி இருக்க என்ன ஏதுன்னு விசாரிச்சிருக்காவோ என்ன மைனியா ஊனும் சொல்ல மாட்டியா ஆணும் சொல்ல மாட்டேங்கிய சொல்லுங்க மைனியா கேட்டுட்டு இருக்கோம்ல அவ சம்மந்தம் தேடி வரும்போது நம்ம முடிக்க இல்லாம பேசாம இருந்து போட்டு அதுக்கப்புறம் ஆளா பறந்துட்டு தெரிய முடியல மைனியா ஏற்கனவே பொண்ணே கிடைக்க மாட்டேங்கி போம்லாம் என் மௌனுக்கு தேடி தேடி வருது நான் குடிக்க நீ குடிக்கேன்னு நீ காலையில 10 போன அடிச்சாச்சு தரகறாச்சு எம்மா என்னாச்சு எங்க இருக்கே யாது இருக்கியா லண்டன்ல இருந்து ஒரு பொண்ணு வந்திருக்கு சிங்கப்பூர்ல இருந்து ஒரு பொண்ணு வந்திருக்கு எந்த பொண்ணை எடுக்கலாம் யாதுன்னு விவரத்தை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முண்டி அடிச்சுட்டு நிக்காரு அப்படியே மைனியா அதான் நம்ம கடமை முடிச்சிடலாம் மைனியா ஒரு தாலி நூலை கட்டி வச்சிட்டானா இவர் அவன் பொழப்பாவும் பாத்துக்கிடுவான் நம்ம பொழப்ப பாத்துக்கலாம் தான் முடிவு பண்ணிருக்கேன் நான் சொல்றது கரெக்ட் தானே மைனியா ஆமா மைனியா கரெக்ட் தான் என்ன மைனியா ஒரு மாதிரி சங்கடப்பட்டாப்ல இருக்கு ஐயா நான் எதுக்கு மைனியா சங்கடப்பட போறேன் காலையிலேயே 4 மணிக்கு எந்திரிச்சது பத்தியெல்லாம் வேலை ஒயாம இருந்துட்டு இருக்கனால எங்கடா படுக்கலான்னு வருது ஒரு மாதிரி தலையே கரைக்கிட்டு அதான் ஒரு மாதிரி அசந்தாப்புல இருக்கேன் அணி கடைசி ஆயாச்சு அடுத்தல ஆடி மாசம் அதை தள்ளிட்டு அடுத்தல ஆவணியில குட்டி பூ வச்சு அந்தால பேசி எடுத்து முடிச்சிட்டு அந்தால நிச்சாமலாம் அடுத்தல கல்யாணம் அப்படியே நடத்திட வேண்டியதா மைனியா என்னடா பட்டாசு மாதிரி வெடிச்சிட்டு கிடக்காலன்னு பார்த்தேன் எப்பா விவகாரமான ஆளத்தா இருப்போல இருக்கம்மா 4 மணி சின்ன பொண்ணு இங்க வா ஒரு நிமிஷம் என்ன ஒட்டு கட்டிட்டு இருக்கீங்களா இல்ல சின்ன பொண்ணு புஷ்பாக்காக்கு மைனிகாரி பேச்ச ஒரு நிமிஷம் நின்று கேளாம் என்னால பேசன்னு நீங்களே எங்க அண்ணனும் சேர்ந்தா இந்த கல்யாணத்தை முன்ன நின்று நடத்தி தரணும் மைனியா தாய் மாமா அத்தனை சும்மையா தாய் மாமாங்கிறது தாய்க்கு சமானம்பாங்க அதனாலதான் என் புருஷன் கூட இன்னும் சொல்லல குட்டி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் எங்க அண்ணன் கூட இன்னும் சொல்லலன்னா பாத்துடுங்களா அந்த அளவுக்கு உங்களை நான் பெரிய இடத்துல தூக்கி வச்சிருக்கேன் மைனியா என்ன 4 மணி நம்ம புஷ்பாக்கா ஆசைப்பட்டுட்டு இருக்கா மைனி மௌனும் கட்டி கொடுக்கலாங்கிற நினைப்புல இருக்கா அத்தியா எவ்வளவு பெரிய குண்டத்துக்கு போடத பொண்ணு வீட்டுக்காரன் நிறைய தேடி வரன்னு போய் சொல்லுதா போல இருக்கு அந்த பையன் நல்ல தங்கமான பையன்
மாமா மொவல்ல அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பேசுவான். அதை இவ கணக்கு எடுத்துக்கிட்டு எங்க கட்டி வச்சிரோளோ அப்படி நல்ல பயந்துட்டு கிடக்கா. சரியான ஆளுமா புஷ்பாக்கா மைனி. ஆனா நன்றி கிட்டவா எத்தனை நாள் இங்க உட்காந்து சோறு தின்னுட்டு ஒரு நிமிஷம் கூட நினைக்கவே மாட்டேக்கல. இதான் உலகம் சின்ன பொண்ணு. ஆனா இருக்கணும் பணம். பணம் இல்லன்னு வச்சுக்க ஒரு நாளைக்கு மதிப்பு கிடையாது. என்ன பணம் நாலு முடி, இன்னைக்கு ஒருத்தன் நாளைக்கு இன்னொருத்தங்க கையில. அதை யாரு நினைக்கா? சரி மைனியா, நான் சாயந்தரம் ஊர் கிளம்புறேன். அதான் திடுமுடுன்னு கிளம்பிட்டேன். நீங்க எதுவும் நினைச்சுக்கிட்டாதியா, 2 நாள் இருந்துட்டு போவேன்னு சொல்லிடாதியா மைனியா. அன்னைக்கு முடிஞ்சா சாயந்தரம் போல தரகர நினைச்சிட்டு போய் என்ன ஏதுன்னு கேட்டு கொஞ்சம் விவரத்தை கேட்டு முடிச்சிட்டோம்னா ஆமணி மாசம் குட்டி பேசி முடிக்க வசதியா இருக்கும் பாத்தீங்களா. ஊருக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு உங்களுக்கு போன் அடிச்சு சொல்லுதேன். சரி மைனியா. நாட்டுக்கோழி வாங்கி வச்சிருக்கேன்னு நெல்ல மைனியா. இவளுக்கு நாட்டுக்கோழி ஒண்ணுதான் குறை. உடம்பு கொஞ்சம் எரிப்பு குறைவா வைங்கன்னா என் மோமைய எரிப்பு நிறைய வச்சு திங்க மாட்டா மாத்துடுங்க. சரி மைனியா. கொஞ்சோடு பால் பாயசம் வச்சிருக்கலாம் என்ன? ஏன்னா அந்த சிக்கன் குழம்பெல்லாம் வச்சு சாப்பிட்டு எடுத்து போட்டு இவரு கொஞ்சோடு பால் பாயசம் குடிச்சோம்னா நல்ல அளவோல இருக்கும். அவளுக்கு திங்கணும் வேற என்ன? அவன் மோகம் பேர சொல்லி இவ திங்கிறதுக்கு லலிதா. அலுமடி மெதுவா பேசுங்க. காதுல கேட்கட்டும், காதுல கேட்கணும்னு தான் நான் பேசுறேன். சரி மைனியா, நாட்டுக்கோழி முட்டை ஒரு 10 காணி இருக்கு போல இருக்கு. யாருக்கும் விலைக்கு எதுவும் கொடுத்து போடாதியா. ஐயா மவனுக்கு ஆவும் பாத்துடுங்க. எடுத்து வச்சிருங்க. எல்லாத்தையும் சுருட்டிட்டு போறதுக்கு இருக்கா. சரி மைனியா, எடுத்து வச்சிருக்கேன். என்ன நான் போயிட்டு கொஞ்சோண்டு நீலாம்பரி கடையில கொஞ்சம் சாமான்லாம் வாங்கிட்டு போக வேண்டியிருக்கு. இங்க நல்லா இருக்கும் பாத்தீங்களா. சரி அவளுக்கும் கொஞ்சம் வியாபாரம் நடந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்களா. அதான் லங்கனாப்புலதான் அவ கடையில இவ சாமான் வாங்கிட்டு போதுக்கா. துப்பு நீனா அப்படியே அள்ளி விட்டிய அள்ளி. நீ பேசின பேச்சல என் மைனிக்காரி அசந்துட்டா. இனி என் மோவனுக்கு அவன் மோவனை குடுக்கணும்னு கனவுல கூட நினைக்க மாட்டா. எப்படி நினைப்பா? இவ என்ன 5 பவுன் போடுவாளா? அதுக்கு மேல எங்க இருந்து போடுவா? ஒன்னும் போடவும் முடியாது, போடவும் கிடையாது. எங்கேயாவது மாப்பிளை பார்த்து எடுத்து கட்டி கொடுப்பா. நமக்கு என்ன வந்துச்சு? நம்ம சிங்கப்பூர் பொண்ணு லண்டன் பொண்ணுன்னு போயிட வேண்டியதான். நீலாம்பரி, நானே நொந்து போய் கிடக்கேன். இவை எரிய தீயில எண்ணெயை கோரி ஊத்த வராளா? என்னக்கா புள்ள வாயா? நீலாம்பரி ஒரு மாதிரி இருக்க. ஒண்ணும் இல்லக்கா, சும்மாதான் இருக்கேன். ஏம்மா கடையை திறந்த மறந்து அதுக்குள்ள அடைச்சாச்சு போல இருக்கு. அது அப்படிதான்க்கா. அதான் ஏன் கேக்கேன். ஐஸ்வர்யமா கடையை திறந்திய? கடையில இருக்க பொருள் அவளை வித்து தீந்துட்டா. அதான் கடையை அடைச்சு போட்டியே சீக்கிரமே. இவன் நம்மள சோழியை முடிக்கிறதுக்குனே வந்திருக்கா. ஏதோ பிளானோட தான் வந்திருக்கா. புடி கொடுத்துடக்கூடாது, சாச்சிருவா. எதுக்கு மடக்கி கேக்கம்னா சாயந்தரம் போல ஊர் கிளம்பலான்னு இருக்கேன். என்னக்கா புருஷ கூட சண்டை போட்டா வச்ச? என் புருஷன் சரிப்பட்டு வந்துவிட மாட்டாரு. அந்த பிள்ளையை கூட்டிட்டு திரிதாரு. அதனால நாங்க போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தேன். நேத்து வரைக்கும் என்ன, இன்னைக்கு வரைக்கும் இப்படிதான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா என் மௌனு கண்டி போன பத்தியா சொன்னோம்ல, லண்டன்ல இருந்து பொண்ணுட்டுக்காரன் வருவான்னு. அதான் என்ன ஏதுன்னு துப்பு பாக்காண்டமா. அதான் நம்ம இங்க கிடந்தானே சரிப்படாது. என் மௌனும் புளுபுளுன்னு வாரான். எம்மா வந்துருன்னு. சரி அவனுக்காண்டியாவது போனோம்ல, அதான் கிளம்பிட்டேன். எங்க ஊர்லலாம் ஒரே கலப்படம். ஒவ்வொரு சாமான்லயும் நெத்த பிடிச்சல மளவுல இந்த பப்பளி விதையை கலந்து வச்சிருக்கான். அப்படியேக்கா? ஆமாங்க, என்னத்தலாம கலப்படம் பண்ணுதான். அதான் வாங்கடையில எல்லாம் சுத்தமா இருக்குமே, நல்ல அளவோல இருக்குமே பொருள்லாம். அதான் கொஞ்சம் வாங்கிட்டு போலாம். ஒரு 2000 ரூபாய் போல சாமான் வாங்கிட்டு போனோம்னா ஒரு மாசத்துக்கு போல நல்ல அளவோல காணும். ஒன்னொன்னா வச்சுக்கிடுவேன். அதான் கடையை திறந்து ஒரு 2000 ரூபாய்க்கு போல வெஞ்சன சாமான்லாம் தந்தேன்னா அப்படியே மோகம் பைக்ல வச்சு கொண்டுட்டு போயிடலாம்ல. 2000 ரூபாய்க்கா? ஆமாமா 2000 ரூபாய்க்கு. அது போதும். 2000 ரூபாய்க்கா? முள்ளங்கி பத்தின மாதிரி ஒரே இதுல கிடைச்சிருமே. கையில கேசா வச்சிருக்கே இல்ல ஜிபேல போடுதியா? என்ன நீ இப்படி கட்டப்பட்ட? எங்கிட்ட யாரு பைசா? அடுத்த மாசம் என் மோகன் சம்பளம் வாங்குவோம்ல, அப்ப 2000 கொண்டு தந்துருவேன். இப்படி சொல்லுதானே நீ எதுவும் நினைச்சுக்கிட்டாதக்கா. நான் மறந்தே போயிட்டேன் பத்துக்க. என்ன மறந்து போயிட்டா? ஒண்ணு இல்லக்கா, நீ காலையில இந்த டிவில ஒரு சுவாசியக்காரன் வந்து சொன்னான். யார் ஆசைக்கு எம்ம கண்டம் அந்த கண்டம் இந்த கண்டம் எல்லா கண்டமும் ஒண்ணு போல கூடி நிக்கா. அதனால நீ கடையை திறந்த செத்த நீ அப்புறம் கடைசி வரைக்கும் கடையை திறக்க முடியாம போயிருட்டாங்கா. அதான்க்கா ஒரு நாள் வியாபாரத்தை பார்த்தானா அதுக்கப்புறம் ஒண்ணு உருப்பிட்டு கிடாது. அதான் ஒரேடியா கடையை அடைச்சு போட்டேன். இனி திறக்க முடியாதுக்கா. 2 நாள் கழிச்சுதான் ஒரேடி திறக்கணும். என்ன பொய்? வாயில வரதெல்லாம் பொய். இவன் எங்க ஜோசியம் பாப்பா? ஜோசியம்னால இவளுக்கு பிடிக்காத? சரி நீலாம்பரி, அப்ப போயிட்டாரு. என்ன இன்னொரு நாள் வரும்போது பாத்துக்கிட்டேன். நீ கடை கொண்டனா நான் கொடை கொண்டேன். யாருகிட்ட? என்கிட்ட வா. 2000 ரூபாய் யாட்டையை போட்டு போலாம் நினைச்சிட்டு இருக்கியா? கண்ணுபடி 2 நோண்டி விடணும் வண்டி பேர் ஒளிஞ்சி. யாராவது ஏமாந்த சோனகிரி இலவசம் போட்டு வச்சிருப்பாங்க. போய் பொருளை போய் வாங்கு போ. கொஞ்சம் இடம் கொடுத்தான் அவ்வளவுதான். படுத்துக்கிட்டு இந்த வீட்டை எழுதிக்கப்பா போல. அம்மம்மா யாருகிட்ட? என்கிட்டே வா. எங்க அம்மா சொன்னா எங்க அண்ணன் அவகிட்ட போய் பேசினானா என்னவோ தெரியலையே. வீட்டுக்கு கூட்டு வருவானா என்ன ஒண்ணு தெரிய மாட்டேங்க. எங்க அம்மிட்ட வேற கோவப்பட்டு ஏசன் ஓடுன்னு விரட்டி விட்டுட்டேன். இனி அவட்ட போன் போட்டு பேசினா கோவர படுவா. சரி பாப்போம், ஒரு நாள் வெயிட் பண்ணி பாப்போம். இல்ல இன்னொரு பிளான போட்ட வேண்டியதான். அடையும் அவியலும் சூப்பரா இருக்கு. எப்படி சொல்லன்னு தெரியல, அதான் முழிச்சிட்டு இருக்கேன். என்ன விஷயமா இருந்தாலும் படபடன்னு பேசிவிடுவேன். ஆனா இதத்தான் எப்படி பேசன்னு தெரியல. இல்ல ராதிகா, நீ இல்லாம அங்க எனக்கு சாப்பிடவும் உட மாட்டேக்கு ஒரு மாதிரி இருக்கு. எங்க அம்மா நல்லா செய்து தரதான் செய்தா. ஆனா எனக்கு தான் என்னவோ தெரியல, சுவாருங்கறி இறங்கவே மாட்டுக்கு. அது சரிதான். ராத்திரிலாம் நேத்து உறக்கமே இல்ல, ஒரே முழிச்சே கிடந்திருக்கேன். இவரு காலையில 5 மணிக்கு போலதான் உறக்கமே வந்திருக்கு. என்னன்னே தெரியல. எந்திரிப்பேன் அந்த டைமா பாப்பேன், எந்திரிப்பேன் டைமா பாப்பேன். புவாவே மட்டும் டைம் என்னன்னு தெரியல. மனசுக்கு ஒரே அளவளப்பாவே இருக்கு. அதான் நான் ஒரு விஷயம் யோசிச்சேன்.
என்னன்னா பக்கத்துல தான் இருக்கு வீடு. அதனால ஒண்ணும் பயம் இல்ல. அதனால நீ அங்க வந்து இருக்கலாம்ல நம்ம வீட்டுல. நான் சொன்னோம்ல சாப்பிட முடியல, அப்படியே ஒரு மாதிரி லாந்திட்டு வரேன். அதுவும் இல்லாம இங்க வந்து ஒயாம உங்க வீட்டுல இருந்து சாப்பிடுறதுக்கு எனக்கு சங்கடமாவும் இருக்கு. நினைக்க மாட்டாங்க, இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல. அதான் என்ன சொல்லுதோம்னா, பக்கத்துல இருக்க வீட்டுக்கு என்ன பயம், உங்க அம்மையும் அப்பப்ப வந்து பாத்துக்கலாம். இல்லன்னா உங்க அம்மையும் கூட அங்க வந்து இருக்க சொல்லு. வயிறு வலிக்கணும்னா டக்குனு ஆஸ்பத்திரி கூட்டு போறோம். இதுல என்ன இருக்கு? அதனால நீ இங்க இருந்தா என்ன அங்க இருந்தா என்ன? உனக்கு விருப்பம் இருந்தா சொல்லு, நான் உங்க அம்மிட்ட பேசி பார்க்க. எங்க அண்ணன்ட்ட உங்க அண்ணிட்டலாம். யார் சொன்னா? எத்தனை பேர் வெளியூர்ல இருந்தெல்லாம் அங்க மாப்பிள்ளை வீட்டுல இருக்காங்க. வந்து முடிஞ்ச பிறகு கூட என்னத்தை யார் சொல்லி என்னத்தை ஆக போகுது? அன்னைக்கு அதான் வாட்ட சொல்லிட்டு அப்படியே உங்க அம்மிட்டையும் உங்க அண்ணன் அண்ணிட்ட பேசலாம் நினைச்சிட்டு இருக்கேன். எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. என்ன சொல்லனே தெரிய மாட்டேங்குது. என்ன முடிவு எடுக்கன்னு தெரியல. சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் எங்க அம்மிட்ட பேசிக்கலாம். சரி, அப்போ உங்க அம்மா சரின்னு சொல்லிட்டா நீனும் வந்துருவியா? எங்க அம்மிட்ட முதல்ல பேசுங்க, அதுக்கப்புறம் பாப்போம். எங்க அம்மா சரின்னு சொன்னா நான் வரேன். இப்பதாம்மா நிம்மதியா இருக்கு. உங்க அம்மிட்ட சொன்னா கண்டிப்பா ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. சரி பாப்போம், முதல்ல சாப்பிடுங்க. இன்னைக்கே ராதிகாவை கூட்டு போயிட வேண்டியதான். நம்ம சொல்லி நான் சொன்னேன்னு சொன்னா அவ்வளவுதான். இவனும் சரின்னு சொல்ல மாட்டான், அவங்க அம்மையும் சரின்னு சொல்ல மாட்டான். அத்தைகிட்டயும் நான் சொன்னேன்னு தான் சொல்லணும். பாப்போம் என்ன நடக்குன்னு. என்ன இந்த மனுஷன் இப்படி திடுதிப்புன்னு வா வாங்காரு? யாரு இலைக்கு கொடுத்திருப்பானா? இல்ல இவரா தான் கூப்பிடுதாரா? என்ன செய்யன்னு தெரியலையே. சரி பாப்பேன் எங்க அம்மா என்ன சொல்லுதான்னு. ஏ புஷ்பகா, ஏடி ரெண்டு இங்க தான் நிக்கல. அதாங்க நிக்கும். எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தோம். என்னடி சொல்லுத? உங்க மைனிகாரி பொடுவாரி பட்டாசு மாதிரி வெடிச்சிட்டு போனால, அத எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தோம். கேட்டி ஆமாக்கா, ஒரு சைஸா ஒரு மாதிரி நாடகம் நடிச்சிட்டு போனா. ஏதோ லண்டன்ல இருந்து பொண்ணு வருது, சிங்கப்பூர்ல இருந்து பொண்ணு வருது, அங்க இருந்து வருது, இங்க இருந்து வருதுன்னா. ஆமாட்டி, ஏதோ பொண்ணுட்டுக்காரன் வந்திருக்காவலாம். அதையும் நீ நம்பிட்ட? நிஜமா தானட்டி அவ சொல்லுதா? யாரு? உங்க மைனிகாரி நெஜம் சொல்லுதா? அது நீ நம்புன. அவ என்னைக்கு நெசத்தை சொல்லியிருக்கா? வாயில வரதெல்லாம் போய் தானே. அப்படிலாம் இல்லாட்டி இதுல போய் சொல்ல மாட்டாட்டி. மத்த விஷயத்துல ஏதாவது மாத்தி மித்தி தகடு தகட்டம் பண்ணுவா. நீ நம்பு. நம்ம சத்தியா உங்க மருமகிட்ட பேசணுன்னா பத்தியலா சும்மா தான் பேசணும். இந்த பிள்ளைகளு உடனே வந்துட்டா. வந்தன ஒரு மாதிரி மூஞ்ச ஒரு மாதிரி கடுக்கடுன்னு வந்தா. அப்ப அங்க இருந்து பாக்கும்போதே நினைச்சேன். உடனே சத்திட்ட உங்க அம்மா கூப்பிடுதாமக்கா அப்படின்னு சொன்னா. நான் கூப்பிடலட்டி. பாத்தியாக்கா, இதுல இருந்து பொய்ன்னு தெரிஞ்சா? பேசமாட்டி, நான் கூப்பிடலட்டி. அதனக்க சொல்லுதே, பொய் தானே சொல்லியிருக்கா பாவா. எங்க மௌனுக்கு கெட்டி வச்சிருவாளோ அந்த பிள்ளைய அப்படின்னு சொல்லிட்டு தானே வயித்த கலக்கிட்டு நிக்காக்கா. ஆகாசத்துல இருந்து பொண்ணு வீட்டுக்காரா குதிக்காங்க, அங்க இருந்து குதிக்காங்க. ஒரு இடத்துல இருந்து ஒரு பொண்ணு வீட்டுக்காரா வரல. இவ சும்மா கதை விட்டுட்டு தெரியுதாக்கா, ஒன்ன நம்ப வச்சுட்டு தெரியுதா? அப்பதானே நீ ஆசைப்பட மாட்டேன் மௌனு கட்டி விடுக்கணும்னு அந்த பிள்ளைய? என் மனசுக்குள்ள அப்படியே ஒரு ஆசை இருக்குட்டி. ஏன்னா கண்ட இடத்துல எல்லாம் என்னெல்லவோ நடக்கு பத்தியா. அதுக்குதான் என் மனசுக்குள்ள தெரிஞ்ச இடம்னா பரவாயில்ல. நம்ம மைனி மோனா நம்ம குடும்பத்துக்குள்ள நம்ம வீட்டுக்குள்ள அதான் தங்கமான பையன். அதுக்கு தம்பி ஒரு ஆசை, வேற என்ன? அது அவளுக்கு புரியுதாக்கா? அவள ஒண்ணு சொல்ல முடியல. ஏதாவது சொன்னோம்னா அப்புறம் நீ கோவிட பத்துக்கா. அணைய தரம், பூனையை தரம், அதை தரம், இதை தரம், பொண்ணு வீட்டுக்காரா அப்படின்னு சொல்லுதா? அகம்பிடிச்ச பூனை காடி பானையிலவே கடைசியில விழுமா. அந்த கதை அவங்க மைனிகாரி கதை பாரு. சத்தியா மட்டும் கெட்டல அப்படின்னு நினைச்சாவா? அவ்வளவுதான். எங்க போய் உள்ள போறாலும் தெரியல. அப்படிலாம் சொல்லப்படாது. மனச பத்தியாக்கா எவ்வளவு நல்லதா நினைக்க பத்தி அப்படி சொல்லப்படாதுன்னு. எத்தனை நாள் சோறு போட்டு கொடுத்துருக்கா? பாத்து பாத்து அந்த குழம்பு பிடிக்கும், இந்த குழம்பு பிடிக்கும், அப்படி பிடிக்கும், இப்படி பிடிக்கும், பாத்து பாத்து செய்து எடுத்து கொடுத்த 10-15 நாளா. நல்ல உருண்டு உருண்டு சாப்பிட்டு விட்டு கடைசியில கதையை கண்டா இருக்கா பத்தியாக்கா? இதான் உங்க மைனிகாரி. பார்த்து புரிஞ்சு எடுத்து நடந்துக்கா, அவ்வளவுதான். நீ ஒண்ணு வருத்தப்படாதக்கா, உன் மவுளுக்கு சூப்பரான மாப்பிள வருவான். நான் கல்யாணம் முடிஞ்ச புதுசுல என் மாமியா கரியும் என் நாத்தும் ஒரு மாதிரி ஆட்டம் போட்டு இருந்தாவோ. ஒரு நாளத்தை கூடுன்னு கொடுத்து விட்டேன். இவரும் என்கிட்ட மூச்சே விட மாட்டாளுவ, அடங்கிட்டாளுவோ. இப்ப பாத்தியாக்கா என் மாமியார் நாத்தும் என்கிட்ட இவ்வளவு அன்பா இருக்காங்க. அதே மாதிரி உனக்கும் ஒரு காலம் இருக்கா, எல்லாம் தலையில மாறும். என்ன நடந்துச்சு சொல்லுமா? சும்மா இருக்கு, நாலு மணி உடனே அதுல கதையை கேட்டுருவிய. சொல்லு, அப்பதானே புரியும் புஷ்பாக்காவுக்கும் என்ன நடந்துச்சு, அதை நடிச்சுட்டு. அப்ப அதே மாதிரி புஷ்பாக்காவும் பேசுவாள்ல. எனக்கு கல்யாணம் முடிஞ்ச புதுசுல மாசம் வேலை போயிட்டு சம்பளத்தை வாங்கிட்டு வரேன். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, உங்க புது அன்னைக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாலே உங்க அம்மா வீட்டுல போய் இருமக்கா அப்படி நைஸா அவளை அங்க அனுப்பி விட்டுருவேன். அவளுக்கு உடம்பு சரியில்லைனா நம்ம எதுக்கிட்டி பாக்கணும்? நமக்கு என்ன தலையில எழுதி இருக்கு? மத்த நாள் எல்லா வேலையும் சொல்லி அவதம்டி பாப்பா. உடம்பு சரியில்லைனா அவளுக்கு சேர்த்து நம்மள பண்ணுவோம் பார்க்க முடியும். எந்த சூழ்ச்சி எல்லாம் அவ அங்க அன்னிகாரிக்கு தெரியாது. அவ அவக்குள்ள போயிருவா, அவளும் சந்தோஷப்பட்டுக்கிடுவா. பரவாயில்ல, நம்ம மாமியாரு நம்ம அம்மா வீட்டுக்கு உடம்பு சரியில்லைனா உடனே அனுப்பி விடுதல. மத்த மாமியார் மாதிரி இல்லாம நல்ல போயிட்டு அம்மாக்கான்னு சொல்லி சொல்லுதாலும் சொல்லி நினைப்பா பாத்துக்க. ஏன்னா உங்க அன்னைக்கு இந்த க்ளோஸ் ஃப்ரெண்டா ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைக்கு இவ கூட தான் கல்யாணம் முடிஞ்சா. அவ மாமியாரி உடம்பு சரியில்லைனா அம்மா வீட்டுக்குலாம் போகக்கூடாது அப்படின்னு கட்டண்டா சொல்லி விடுவாளாம். அந்த பிள்ளை ரொம்ப சங்கடப்படுமா. என்னைய மாமியார் அனுப்பிய மாட்டேக்கா, ஆனா வா மாமியார் பரவாயில்லையா, உனக்கு சின்ன தலைவலினா கூட உங்க அம்மா வீட்டுல போய் ரெஸ்ட் எடு மக்கான்னு சொல்லி அனுப்புதால. அப்ப எவ்வளவு நல்ல மாமியார் அப்படி என்கிட்ட சொன்னாட்டி. இந்த மாதிரி மாமியார் மாதிரி நடக்கலன்னு வச்சுக்கோமக்கா, அவ்வளவுதான். உங்க அண்ணன் ஏற்கனவே பொண்டாட்டி சொல்லே மந்திரன்னு அவ என்ன சொன்னாலும் சரிதான். ஆமா 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 சாமி போட்டு மண்டைய ஆட்டிட்டு இருக்கான். போற போக்க பார்த்தா அதுக்கப்புறம் அவனை கூட்டிட்டு தனி கொடுத்தன போயிருவா. தனி கொடுத்தன என்னட்டி அவனை கூட்டிட்டு அவன் அம்மா வீட்டுக்கு போயிருவா பாத்துக்கா. அவ அப்படியே ஆளுதான் தெரியுது, மூச்ச பார்த்தாலே தெரியுது. அதனாலதான் முதல்ல இந்த சப்புன்னு இந்த இது வச்சுதான் வச்சுக்க ஆப்பு. அதுக்கப்புறம் அவள மாட்டா. அதுக்கு தம்பி இப்படி நடக்கேன். புது அண்ணி கல்யாணம் முடிச்சு ஆபீஸ் போக ஆரம்பிச்சாச்சு.
ஒரு மாசம் முடிஞ்சு இன்னைக்கு சம்பளம் வரும்லாமா? ஆமாட்டி சம்பளம் வரும். முழுசா கொண்டு வந்து முள்ளங்கி பத்திர மாதிரி என் கையில கொண்டு தருவா. நான் உனக்கு ஒரு 2000 ரூபாய் கொண்டு தாரேன் நடி. ஆடிகள துணி எடுத்துக்கோ உனக்கு. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். அதுக்கு அப்புறம் இதோட நிறுத்திடுற என்ன? அப்பப்ப சொல்லு அண்ணிகிட்ட. என் மவ ரொம்ப கஷ்டப்படுதாம்மா. அப்படி சொல்லி லேசா கண்ணை கசக்கிக்கிட்டு ஏதாவது மாசகிசு அவளுக்கு ஏதாவது துட்டு கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்படி சொல்லுமா. அப்ப ஏதாவது தருவாங்கல்லம்மா எனக்கும். நானும் மாசம் மாசம் வந்து வாங்கிட்டு போறேன். அப்படியே உன்னை பார்த்தாப்லயே ஆச்சி. அவளப்படாத மக்கா. உடனே அப்படி அத்தந்திரத்துல விட்டுருவானா? எப்படியா இருந்தாலும் சம்பள பணத்தை என்கிட்ட தானே தருவா. அதுல ஒரு தொகையை உனக்கு கொடுத்துருதேன்னா உங்க அண்ணி வாராபோலுக்கு மக்கா செருப்பு சத்தம் கேக்கு. ராதிகா நல்லா இருக்கியாமா? எப்போ வந்த? ஏதோ உங்க புண்ணியத்துல நான் நல்லா இருக்கேன் நீ. நான் இப்ப கொஞ்சம் முன்னால தான் வந்தே பாத்துடுங்க. நாங்க சம்பள பணம் புடிங்க. என்ன மர்மல? சம்பளம் நிறைய சொன்ன. ஆனா பணம் கொஞ்சம் தான் இருக்கும் போல இருக்கு. ஆமா பாதி சம்பளம் தான் இருக்கும். பாதி சம்பளத்தை எங்க அம்மைக்கு அக்கவுண்ட்டுக்கு அனுப்பிட்டேன் என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? உனக்கு கல்யாணம் முடிஞ்சாச்சு. முழு சம்பளத்தை இங்க தான் கொண்டு தரணும். ஏன் கிட்ட தான் தரணும். என்ன நீ கேக்க ஆள் இல்ல நினைச்சிட்டு இருக்கீல? நான் கேப்பேன். ஆளத்த நாதி கிடையாது. நான் மொவ இருக்கேனா? ஒரு பொண்ணு வேலைக்கு போனா கல்யாணம் முடிஞ்ச பிறகு சம்பளத்தை அவ மாமியார் கையில தான் கொண்டு கொடுக்கணும். இதுதான் ரூல்ஸ். நீங்க எப்படி உங்க அம்மா கையில கொண்டு கொடுக்கலாம்? உங்களுக்கு இப்ப கல்யாணம் ஆயிட்டல? சொல்லுங்க. உன் புருஷன் சம்பளத்தை வாங்கி அவங்க அம்மா கையில கொடுக்க கை நீ விட மாட்ட. நீ ரூல்ஸ பத்தி பேச. எனக்கு ஒரு தலைவலினா கூட உடனே உங்க அம்மா வீட்டுல போய் ரெஸ்ட் எடுத்துறாமக்கா 2 நாள் இருந்து மெதுவா வந்தா போதும் அப்படின்னு சொல்லுதீங்களே. ஒரு தலைவலி வந்தா ஒரு கப் காப்பி கூட உங்களால போட்டு தர முடியாது. இதே இது உங்க மொபைலா இருந்தா தலைவலி வந்துச்சுன்னா காப்பி போட்டு கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா? காப்பி என்ன காப்பி கலவரமே வந்துரும் வீட்டுக்குள்ள. உங்களையும் உங்க மொபைலையும் பொறுத்த அளவுல ஆளு முக்கியம் கிடையாது. ஆளு கொண்டு வரக்கூடிய பணம் தான் முக்கியம். எதுவுமே தெரியாத கேன கிறுக்கின்னு நினைச்சிட்டு இருக்காது. என்ன எல்லாமே புரிஞ்சது. நானும் இருந்த வீட்டுல இருந்துட்டு இருக்கேன். உடம்பு சரியில்லாத என்ன எங்க அம்மா எப்படி தங்கன்னு என்ன பாத்துட்டு இருக்காங்க. படிக்க வச்சிருக்காங்க. சும்மா ஒண்ணு இல்ல. ஒத்த பைசா நீங்க செலவழிச்சிருப்பீங்களா படிக்க வைக்கிறதுக்கு? அவங்க செலவழிச்சிருக்காங்க. அதனால அந்த நன்றி கடனுக்காது நான் பாதி சம்பளத்தை கொடுப்பேன். இத கேட்கறதுக்கு யாருக்கும் ரைட்ஸும் கிடையாது. இந்த வீட்டுல வச்சிருக்கீங்களா ஒரு வீணா போன ரூல்ஸ், உங்க ரூல்ஸ், அந்த ரூல்ஸும் கிடையாது. இதுக்கு புறமும் இந்த வீணா போன ரூல்ஸ் அது இதுன்னு ஏதாவது சொல்லி பாருங்க. அதுக்கப்புறம் இந்த பாதி பணம் இருக்கு பாத்தீங்களா, பாதி சம்பள பணம், அதுவும் இல்லாவளி பண்ணி போடுவேன். பாருங்க, நான் அன்புக்கு மட்டும்தான் பயப்படக்கூடிய ஆளு. இந்த அதிகாரம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துக்கு எல்லாம் பயப்படக்கூடிய ஆளு கிடையாது. அதுக்கு வேற ஆளை பாத்துக்கிடுங்க. இனிமே இந்த வீட்டுல யாராவது ரூல்ஸ் பேசுவீங்க? இப்பதான் புத்தி தெளிஞ்சிச்சு பாத்துக்க. இந்த சம்பளம் முழுசையும் வாங்கிருக்கு தகுதியான ஒரே ஆளு உங்க அம்மையும் உங்க அப்பாவும் தான். நல்லா இருப்ப மருமல. இதை கொண்டு முதல்ல உங்க அம்மைக்கு அனுப்பிக்கிட்டு ஐபுரம் வா. கஞ்ச கூலம் நீனும் என் மௌனும் ஊத்துத. நான் என் போக்குல குடிச்சிட்டு என் போக்குல ஒரு பக்கத்துல கிடப்பேன். உனக்கு என்ன வேணாலும் சொல்லு. எந்த நேரம்னாலும் உனக்கு எதுனாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கேனா? என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதே போதும் சம்பள பணத்தை நீங்களே வச்சிடுங்க. கரெக்டா கொடுத்த. அதுக்கப்புறம் என்ன சத்தம் மூச்சு காணிக்க மாட்டாவல்ல புஷ்பாக்கா? அதே மாதிரி கரெக்டா ஒரு நாள் கொடுத்து விட்டுறேன்னு. உங்க அம்மா இருப்பாங்களே என்ன தெரியலையே. எப்படியோ சமாளிக்க வேண்டியதான். மேடம் மேடம். யாருப்பா வேணும்? ஐயோ மீனா வருவான்னு பார்த்தா அவங்க அம்மா எல்லாம் வந்திருக்காங்க. யார் தம்பி நீங்க? வந்து என்ன சொல்ல மேடம், நீங்க 2-3 மாசம் முன்னால அந்த ஒரு சுடிதார் எடுத்திருந்தீங்களா? சுடிதாரா? என் மவுளுக்கு எடுத்திருப்பேன். எந்த கடையில இருந்து வரீங்க தம்பி? ஐயோ எந்த கடையை சொல்ல. சரி அடிச்சு விடுவோம். அஸ்மி ஜெசி டெக்ஸ்டைல்ல இருந்து வரோம் மேடம். அந்த கடையா? நாங்க எடுத்துக்கோம் தம்பி. அடிக்கடி எடுப்போம் பாத்துக்க. அந்த கடையில தான் என் மவுளுக்கு அந்த கடையில நல்ல பிடிக்கும் பாத்துக்க. துணி நல்ல அளவுல இருக்கும். ஆமா மேடம், அங்க இருந்து நீங்க Dress எடுத்தனால உங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸா ஒரு gift கொடுக்கணும்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. இப்படிலாம் நான் கேள்விப்பட்டதே இல்லையே தம்பி. துணி வாங்குறதோட சரி ரூபாயை கட்டிட்டு அப்புறம் துணியை வாங்கிட்டு வந்துருவோம். இந்த மாதிரி gift எல்லாம் நான் கொடுத்து பார்த்ததே இல்லையே எந்த கடையிலயும். இந்த கடையில கொடுப்பாங்க மேடம். அப்படியா? ஆச்சரியமால இருக்கு. மீனா தானே உங்க பேரு? ஏ அது என் பேர்ல தம்பி, என் மொவ பேரு. அப்படியா மேடம்? உங்க பேருக்கு தான் gift வந்திருக்கு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம் தம்பி. எழுத்து எதுவும் போடனா கொண்டாங்க, கையெழுத்து போட்டு வாங்கிக்கிட்டேன். நீங்க வேற யாருக்கு பேரு gift வந்திருக்கோ அவங்க கிட்டதான் கையில கொடுத்து அவங்க கிட்டதான் கையெழுத்து வாங்கிட்டு வரணும்னு கடையில ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டாங்க மேடம். உங்க மக இல்லையா? இருக்கா தம்பி, வீட்டுலதான் இருக்கா. இன்னும் தம்பி கூப்பிடுறேன். எப்ப தண்ணி தாகமா இருக்கு. ஐயே பாவம், வெயில்ல வேற வந்திருக்கான் போலுக்கு இந்த பையன். தண்ணி தாகமா இருக்கு போல இருக்க. சே, ஒரு டம்ளர் தண்ணி கூட குடுக்காமல இருப்போம். இப்படி கேட்காம இருக்கானே. நல்ல தங்கமான பையனா இருப்பான் போல இருக்கு. வாயை திறந்து கேட்க கூட கூச்சப்படுதான். எவ்வளவு பெரிய gift அங்க இருந்து கொண்டுட்டு வந்திருக்கான் நினைக்கிட்டு. வாங்க தம்பின்னு கூப்பிட்டா வீட்டுக்குள்ள வந்து தண்ணி நீ குடிப்பானா என்ன தெரியலையே. நல்ல பையன், கூப்பிடுவோம். வரமாட்டோம்னா தண்ணியை கொண்டு வர சொல்லுவோம் என் மாவட்ட. தம்பி தண்ணி வேணுமா? ஆமாங்க, தண்ணி தாக எடுக்கு. அதான் எப்படி கேக்கன்னு. என்ன தம்பி இந்த காலத்துல இப்படி இருக்கு அப்பாவியாட்டு. ஒரு தண்ணி கேட்க கூட யோசிக்க. அப்படிலாம் இருக்க கூடாது தம்பி, கூச்சப்படக்கூடாது. தண்ணினா தண்ணி தாங்க அப்படின்னு கேட்டு நமத்துக்க.
தண்ணி தானப்ப கேப்ப ஒரு கப்பு எங்க சொத்தையா எழுதி வாங்க போற வெளியில என்னாலே நிக்க முடியல இங்க இந்த ஹெல்மெட்டை வேற போட்டுட்டு இருக்கிய ஹெல்மெட்டை கலத்த வேண்டியதானே தம்பி ஐயோ கதை முடிஞ்சு. ஐயோ இல்ல மேடம், ஹெல்மெட் வந்து கலத்தி போடுறதுக்கு சரியா இருக்கும், அதான் போட்டுட்டு இருக்கேன். இப்ப கிளம்ப வேண்டியதானே? அப்படியா, சரி இருக்கட்டு. சரி இப்போ வாங்கலாம் வீட்டுக்குள்ள. வெளியில என்ன வெயில் அடிக்கி, வெளியிலே நின்னு பேசிட்டு இருக்கிய. வீட்டுக்குள்ள வாங்க, ஒரு கப் தண்ணி குடிச்சிட்டு அந்தால என் மவளை கூப்பிடுதேன், கையெழுத்து போட்டுட்டு அந்தால கிஃப்ட் கொடுத்துட்டு போங்க தம்பி. ஐயே சொல்லி வாய மூடுறதுக்குள்ள கூட வீட்டுக்குள்ள ஓடிட்டான். ஏன்னா வெயில் இல்ல, அதான் என்ன சொல்லுன்னு தெரியாம நின்னுட்டு இருந்திருப்பான் போல இருக்கு. நாங்களும் வாங்க தம்பி அப்படின்னு கூட்டன கூட வீட்டுக்குள்ள ஓடிட்டான். தம்பி நான் வாரேன், என் மவளை கூப்பிடுதேன், அவ பொறாசல நின்னுட்டு இருக்கா. இங்க எதுவும் நினைச்சுக்கிடாதீங்க, வெளியில சரியான வெயில் பாத்தீங்களா, அதான் டக்குன்னு வீட்டுக்குள்ள வந்துட்டேன். ஐயோ ஒண்ணு இல்ல தம்பி. இடியா மக்கா மீனா, உனக்கு ஒரு கிஃப்ட் பார்சல் வந்திருக்குடி. துணி எடுத்தோம்ல நம்ம அஸ்மி ஜெசி கடையில இருந்து, வந்திருக்காங்க கொண்டு. சீக்கிரம் வாடியா மக்கா, வரும்போது ஒரு கப் தண்ணி கொண்டு அந்த தம்பிக்கு. ஹெல்மெட் போட்டு நிக்கித பார்த்தா இது அவர் மாதிரிலாம் இருக்கு. ஐயோ என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. வீடு வர வந்துட்டாரா, அதுவும் அம்மா இருக்கும்போது. ஏ மக்கா மீனா, என்னம்மா? உன அந்த தம்பிக்கு ஒரு கப் தண்ணி கொண்டு வரச்சனம்ல மக்கா, கையெழுத்து போட்டு கிஃப்ட் வாங்கு, நான் ஒரு கப் தண்ணி கொண்டு ஓடியாரேன். ஏம்மா ஏம்மா கையெழுத்து போட்டு நான் வாரேன். எனக்கு புரிஞ்சு போச்சு எதுக்காக வந்திருக்கீங்கன்னு. அன்னைக்கு 5 ரூபாய் மிஸ் பண்ணிட்டீங்களா, இங்க தான் போட்டு போனீங்க. இருங்க எடுத்துட்டு வரேன், அதுக்காக தான் வந்திருக்கீங்க மனைக்கிட்டு. ஐயோ நான் 5 ரூபாய்க்காக வரலங்க, உங்களை பாக்குறதுக்கு தான் வந்தேன். வந்திருக்கிறது நீங்க தான் தெரிஞ்சு அவ்வளவுதான். அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது, நான் தான் ஹெல்மெட் போட்டிருக்கோம்ல, ஹெல்மெட்டை கலத்தவே இல்ல. தயவு செய்து போயிருங்க, சொன்னா கேளுங்க. இந்த மாதிரிலாம் வந்தீங்கன்னா அப்புறம் பிரச்சனை ஆயிரும். ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது. என்ன தண்ணி நமக்கா? எம்மா நீனே குடுமா. என்னட்டு இப்படி பேச? தங்கமான தம்பிடி பாம்போல இருக்கான், பேசதே அவ்வளவு அன்பா பேசலாம் பத்துக்க. நினைக்கிட்டு அங்க இருந்து நம்ம வீடு தேடி வந்து கிஃப்ட் வர கொண்டு வந்து கொடுக்க வந்திருக்கா. ஒரு தண்ணி கொடுக்க நீ எப்படி இப்படி யோசிக்க நீ? ஆனால் நீ இப்படி இருக்கப்படாத மக்கா, நான் புடி கையில. எம்மா சொன்ன கேளு, கையில புடி தண்ணியை குடு. ஐவர் கையெழுத்த போட்டு அந்த கிஃப்ட வாங்கு. கிஃப்ட வாங்கிட்டு பேசாம இருந்துறாத உன் புக்ல. நன்றின்னு சொல்லுன்னு. சரிம்மா. என்ன பிள்ளையம்மா இப்படி இருக்காளம்மா, நம்ம சொல்லி விட கொண்டிருக்கு, படிச்ச பிள்ளை தானே. ஊரு பிள்ளைல என்ன மாதிரி பட்டாசு மாதிரி பொறின்னு பொறிஞ்சிட்டு பேசுதோ. இவன் என்னன்னா வாயே திறக்கிறதுக்கே பயப்படுதாம்மா. இதெல்லாம் எங்க போய் முடிய போதோ. தண்ணின்னாங்க கீழே வைங்க, ஃபர்ஸ்ட் நான் கிஃப்ட தந்துக்கிட்டோம், அதுக்கப்புறம் எடுத்து குடிக்கிறேன். மக்கா அப்ப கொண்ட தண்ணியை நான் கையில வச்சுக்கிட்டே முதல்ல கிஃப்ட வாங்கு. உங்க பேர் மீனா தானே? ஆமான்னு சொல்லு மக்கா, அதை கூட சொல்லி தர வேண்டி இருக்கேன். அம்மா என் பேர் தான் மீனா. உங்களுக்கு எங்க கடை சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டோம். எங்க கடையில அடிக்கடி ட்ரெஸ் வாங்கியிருக்கீங்க, அதுக்கு தான் இந்த கிஃப்ட் வாங்கிக்கிடுங்க. வாங்கிக்க மக்கா. ஏட்டி நன்றி சொல்லு மக்கா. தேங்க்ஸ்ங்க. ஓகேங்க, ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கும். இதே மாதிரி அடிக்கடி கிஃப்டோட வருவோம். ஐயோ அடிக்கடியா? போயிட்டு வரங்க, எங்க கடையில வந்து அடிக்கடி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கோங்க. சரி தம்பி, கண்டிப்பா உங்க கடையில வந்து எடுப்போம். போயிட்டு வரங்க. சரின்னு சொல்லு மக்கா. சரிங்க. ஐயா தண்ணி குடிக்காமலே போயிட்டானா அந்த தம்பி. இந்த காலத்துல இப்படி ஒரு பிள்ளையம்மா, பிள்ளைய நல்லா வளர்த்திருக்காங்கப்பா. நானும் கண்ணன் கேட்ட மக்கா, இப்படி ஒரு நல்ல பையனை பார்த்ததே இல்ல பாத்துக்க. இந்த மாதிரி தங்கமான பையன் என் கண்ணுல பட்டிருந்தாம்னா இந்த பையனுக்கு என் மோளை கட்டி கொடுத்துருப்பேனே. என் சித்தப்பா மோளை கூட பாத்துருக்க மாட்டேனே. இனியும் வருவேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இனி என்ன நடக்க போதோ தெரியல, ஒண்ணுமே புரியல. சொந்தங்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டுருங்க. அப்படியே நம்ம அஸ்மி ஜெசி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சொந்தங்களே. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அப்பதான் உங்களுக்கு நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். அடுத்த வீடியோல சந்திக்கலாம் சொந்தங்களே, பாய்.